ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் சரி, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சரி, நீங்க ரியல் எஸ்டேட் பண்றீங்களா சரி, நீங்க காயின்ஸ் பண்றதாலும் சரி, எதை பண்ணாலும் சரி, நீங்க அதை புரிஞ்சுட்டு பண்ணுங்க. நீங்க வந்து டிரைவரா இருங்க. வேற யாரையும் கையில கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. நீங்க ஷேர் மார்க்கெட் எடுத்தீங்க அப்படின்னா நம்பர் ஒன், ஏதாவது ஒன்று கரெக்டான ஸ்டாக்ஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த மார்க்கெட் இது கரெக்டானது, சரியான கம்பெனி, அந்த கம்பெனியை நீங்க பிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க லாங் ரன் வரைக்கும் கவலைப்படாதீங்க. அது நம்மளுக்கு கொண்டு போகும். நம்ம எப்படி ஒரு சொத்து வாங்கி போடுறோம், ஒரு நிலம் வாங்கி போடுறோம், அந்த மாதிரி வாங்கி போட்டு உட்காந்து மார்க்கெட் கீழே போச்சு கீழே போச்சு கீழே மார்க்கெட் மேல போட்டு அப்படியே ஆடக்கூடாது, அசைக்கூடாது. சரியான ஸ்டாக்ஸ் நீங்க பிக்கப் பண்ணீங்கன்னா காலம் ஃபுல்லா உங்களுக்கு கவலை இருக்காது. ஆனா நீங்க தப்பான ஸ்டாக்ஸ் பிக் பண்றீங்க அப்படின்னா காலம் ரொம்ப நாள் கடந்து உங்களுக்கு தப்பாயிரும். சத்தியமா சொல்ல இதெல்லாம் ஃபுல்லா படிச்சு ஒரு நாலேஜ் எடுத்துட்டு உடனே பண்ணிடாதீங்க. உடனே உட்காந்து அனலைஸ் பண்ணுங்க. நான் இப்போ இது வாங்கிட்டேன் அப்படின்னு ஒரு கற்பனை, அப்போ மேல போன என்ன ஆகும், கீழே வந்து என்ன ஆகும் அப்படின்னு ஒரு சில அனலைசிஸ் பண்ணுங்க.